வணக்கம் நண்பர்களே. இந்த ரத்தினக்கல் என்னவென்று தெரிகிறதா? இது வெறும் ஒரு கல் அல்ல, இது ஒரு புராண கதை, ஒரு பொக்கிஷம். இதன் பெயர் சாமந்தகமணி. நம் புராணங்களில் சொல்லப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ரத்தினங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த மணி பலரின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. ஏன், கிருஷ்ணரின் வாழ்க்கையிலும் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. சத்ராஜித் துவாரகையில் வாழ்ந்த ஒரு யாதவ மன்னன். அவர் ஒரு சாதாரண மன்னர் அல்ல, சூரிய பகவானின் தீவிர பக்தன். சத்ராஜித்தின் பக்தியை கண்டு சூரிய பகவான் மனம் மகிழ்ந்தார். தன் பக்தனுக்கு பரிசளிக்க விரும்பினார். ஒரு நாள் சத்ராஜித் வழக்கம் போல தியானத்தில் இருந்தபோது சூரிய பகவான் தன் பிரகாசத்தை சற்றே குறைத்து கொண்டு அவருக்கு காட்சி கொடுத்தார். சூரியன் தன் கழுத்தில் அணிந்திருந்த அந்த ஒளிரும் ரத்தினத்தை எடுத்து சத்ராஜித்திடம் கொடுத்தார். அந்த ரத்தினம்தான் சாமந்தகமணி. சாமந்தகமணியை பெற்ற சத்ராஜித் மகிழ்ச்சியில் திளைத்தார். அந்த மணி தினமும் சுமார் 170 கிலோ தங்கம் உற்பத்தி செய்யும் சக்தி கொண்டது. இந்த மணியின் மூலம் சத்ராஜித் தன் நாட்டை வளப்படுத்த முடியும் என்று நம்பினார். மணியை அணிந்து கொண்டு சத்ராஜித் துவாரகையின் தெருக்களில் பெருமையுடன் நடந்தார். அவரது உடலை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரிந்தது. அந்த ஒளிவட்டத்தை பார்த்தவர்கள், சூரியனே துவாரகைக்கு வந்துவிட்டதா என்று ஆச்சரியப்பட்டனர். மணியின் சக்தி பேராசை கொண்ட பல கண்களை அவர் பக்கம் திருப்பியது. ஒரு பொக்கிஷத்தை காப்பாற்றுவது ஒரு மன்னனின் கடமை. ஆனால் சத்ராஜித் மணியின் சக்தியை விட அதன் மீது தனக்கிருந்த உரிமையையே பெரிதாக நினைத்தார். இந்த ஒரு சிறிய தவறுதான் அவருக்கு மட்டுமல்ல, முழு யாதவ குலத்துக்கும் பல துன்பங்களை கொண்டு வந்தது. ஒரு நாள் சத்ராஜித் தன் தம்பி பிரசேனனிடம் அந்த சாமந்தக மணியை அணிந்து கொள்ள கொடுத்தார். பிரசேனன் அந்த பிரகாசமான மணியை அணிந்து கொண்டு வேட்டைக்காக காட்டுக்குள் சென்றார். ஆனால் விதி வேறு விதமாக எழுதியிருந்தது. காட்டுக்குள் ஒரு பெரிய சிங்கம் பிரசேனனை கொன்று அந்த மணியை தன்வசப்படுத்தி கொண்டது. சிங்கம் மணியை எடுத்து சென்றாலும் அதுவும் நீண்ட நேரம் அதை வைத்திருக்கவில்லை. ராமாயணத்தில் ராமருக்கு உதவியவரும் கரடி அரசனான ஜாம்பவான் அந்த சிங்கத்தை கொன்று சாமந்தக மணியை எடுத்து தன் குகைக்கு கொண்டு சென்றார். தன் மகளுக்கு அந்த மணியை ஒரு பொம்மை போல விளையாட கொடுத்தார். இதற்கிடையில் பிரசேனன் திரும்பி வராததால் யாதவ குலத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. சத்ராஜித் கிருஷ்ணர் தான் அந்த மணியை திருடி விட்டதாக மக்கள் மத்தியில் வதந்திகளை பரப்பினார். பிரசேனனை கொன்றுவிட்டு கிருஷ்ணன் மணியை திருடிவிட்டான் என்று அவர் குற்றம் சாட்டினார். கிருஷ்ணர் இந்த அவப்பெயரை தாங்கிக் கொண்டார். ஆனால் தன் நேர்மையையும் சத்தியத்தையும் நிலைநிறுத்த அவர் விரும்பினார். என்னையா திருடன் என்கிறாய்? அந்த மணியை கண்டுபிடித்து உண்மையை நிரூபிக்கிறேன் என்று கூறி கிருஷ்ணன் பிரசேனனையும் மணியையும் தேடி காட்டுக்குள்ளே சென்றார். அவர் கரடி உருவம், சிங்கத்தின் கால் தடம் என அனைத்தையும் ஆராய்ந்து ஒரு குகையை கண்டுபிடித்தார். உள்ளே நுழைந்த அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஜாம்பவானின் மகள் அந்த சாமந்தக மணியுடன் விளையாடி கொண்டிருந்தாள். கிருஷ்ணரின் வருகையால் ஜாம்பவான் கோபமடைந்தார். தன் பொக்கிஷமான மணியை திருட வந்தவர் என்று கிருஷ்ணரை தவறாக நினைத்து போருக்கு அழைத்தார். இத்தனை காலமாக ராமனின் அவதாரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ஜாம்பவானுக்கு கிருஷ்ணரே அந்த அவதாரம் என்று தெரியவில்லை. கிருஷ்ணரும் ஜாம்பவானும் பல நாட்கள் கடுமையாக போர் புரிந்தனர். ஜாம்பவானின் வலிமை கிருஷ்ணரை கூட ஆச்சரியப்படுத்தியது. போர் நீண்டு கொண்டே செல்ல ஜாம்பவான் மிகவும் சோர்வடைந்தார். அவர் ஒருவித ஆன்மீக சக்தியால் தன் எதிரி ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்பதை உணர்ந்தார். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டி, ஜாம்பவா, நான் தான் உன் ராமன் என்று கூறினார். ஜாம்பவான் மகிழ்ச்சி அடைந்து தன் தவறை உணர்ந்தார். இத்தனை காலம் உங்களை ராமராக எதிர்பார்த்து காத்திருந்தேன். இன்று உங்களை கண்டேன், ஆனால் உங்களுடனே போரிட்டேன் என்று வருந்தினார். ஜாம்பவான் தன் தவறை உணர்ந்ததுடன் தன் மகள் ஜாம்பவதியையும் கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைத்தார். கிருஷ்ணர் அந்த மணியை எடுத்துக்கொண்டு துவாரகைக்கு திரும்பினார். கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்பியதும் தன் நேர்மையை நிரூபிக்க உடனடியாக சத்ராஜித்தை சந்தித்தார். இதோ உங்கள் மணி, நான் திருடனல்ல என்று கூறி அந்த பளபளக்கும் மணியை அவரிடம் கொடுத்தார். தன் தவறை உணர்ந்த சத்ராஜித் வெட்கத்திலும் அவமானத்திலும் தலை குனிந்தார். கிருஷ்ணரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்.
தன் தவறுக்கு பிராயசித்தம் செய்ய அவர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார். சத்ராஜித் தன் மகள் சத்யபாமாவையும் அந்த சக்தி வாய்ந்த சாமந்தக மணியையும் கிருஷ்ணருக்கு கொடுக்க முடிவு செய்தார். ஆனால் கிருஷ்ணர் சத்யபாமாவை மட்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். மணியை சத்ராஜித்திடமே இருக்கும்படி செய்தார். கிருஷ்ணர் செல்வத்தின் மீது ஆசை இல்லாதவர் என்பதை இது மீண்டும் நிரூபித்தது. ஆனால் சாமந்தக மணியின் மீதான பேராசை சத்ராஜித்தை விடவில்லை. சத்யபாமாவை திருமணம் செய்ய விரும்பிய யாதவ குலத்தை சேர்ந்த சத்ய தனுவா சத்ராஜித்தை கொன்று மணியை திருடினார். இந்த துயரமான செய்தியை கேட்ட கிருஷ்ணர் உடனடியாக சத்ய தனுவாவை துரத்தி சென்று அவரை கொன்று மணியை மீட்டார். பிறகு அந்த மணியை அக்ரூரா என்ற மற்றொரு யாதவ தலைவரிடம் கொடுத்து யாதவ குலத்தின் நன்மைக்காக பயன்படுத்த சொன்னார். சாமந்தக மணி ஒரு சாதாரண ரத்தினம் அல்ல. இது ஒருவரின் வாழ்வை உயர்த்தவும் ஒருவரின் வாழ்வை அழிக்கவும் முடியும் என்பதை இந்த கதை நமக்கு கற்றுத்தருகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாமந்தக மணியைப் போல ஒரு பொக்கிஷத்தை கண்டால் என்ன செய்வீர்கள்? இந்த சாமந்தக மணியின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.